திமுக அல்லாத இந்தியா கூட்டணி என்பது தேசிய அளவிலான பாஜக எதிர்ப்பில் வலிமையாக இருக்காது. நாங்க முதுகிலே குத்திட்டு போனாலும் நாங்க நம்பி போயிருக்கக்கூடிய தாவேகா கட்சி என்பது கண்டிப்பாக தேசிய அளவிலான ஒரு டிஎம்கே போன்ற கட்சிக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதனால இந்தியாவோட பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்காக எப்பவுமே திமுக துணை நிற்கும்னு நாங்க நம்புறோம். திமுக துணை நிற்கணும் நான் கெஞ்சுறேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டத்துல பேசின ஒரு ஆடியோவை அவரே லீக் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த ஆடியோ கேட்கும்போது நம்மளால என்ன விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நடந்து முடிந்த இந்த இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே கேள்விகளால காங்கிரஸை துளைத்து எடுத்திருக்காங்க. அன்னைக்கு மீட்டிங்லயே நிறைய எதிர்கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. திரும்ப உட்பட நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காங்கிரஸோட இந்த செயல்பாடு என்பது தவறான முறையில இருக்கு, நீங்க உங்களோட அணுகுமுறையை மாத்திக்கணும். ஏன்னா நம்ம தேசிய அளவுல ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தாலுமே அந்தந்த மாநிலங்கள் கிட்ட நீங்க ஒரு அணுகுமுறையை மேற்கொள்றீங்க, அது தவறான முறையில இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டாவே டிஎம்கே கிட்ட இருந்து டிஎம்கே கூட்டணியில இருந்து காங்கிரஸ் எப்படி தாவேக்காக தாவி போனாங்களோ அது தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டு திரும்ப மட்டும் இல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனை பொறுத்து கேரளா சைட்ல இருந்து நிறைய கொஸ்டின்லாம் எழுக்கப்பட்டிருந்துச்சு. இதோட என்ன பண்ணிட்டாருன்னா, இவ்வளவு கேள்விகள் வருது, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ, அதனால எல்லாருமே கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே என்ன விரும்புறாங்கன்னா, டிஎம்கே இல்லாம இந்த இந்தியா கூட்டணி ஓடாது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா தாவேக்கா உள்ள வந்துடும், ஏன்னா நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம், நமக்கு ஒரு நெருங்கிய நண்பராக ஆயிட்டாரு இப்ப விஜய் அவர்கள். அதனால இவரை கூட்டிட்டு வந்து நம்ம கூட்டணிக்குள்ள உட்கார வச்சுலாம் நினைச்சாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆக போகுதுல போல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வாய் திறக்க மாட்டாரு, அவருக்கே ஒரு பிரச்சனைனா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வாய் திறக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்மளுக்கே ஒரு பிரச்சனை இருக்கே, அதனால வாய் திறக்க மாட்டாங்களே. அதனால டிஎம்கேவை நாட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எப்படி தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி சீட்டை வாங்கினாங்களோ, திமுக கூட்டணியில் இருக்கும் போது அவங்க கிட்ட பேரம் பேசி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு தாவேக்கா கிட்ட போயிட்டு அவங்க ஒரு எம்பி சீட்டை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய எம்பி சீட்டுகளை, இங்க இருக்கக்கூடிய சீட்டுகளை எப்படி வாங்கலாம், இதுலதான் அவங்களோட ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷனும் இருந்துச்சே தவிர மத்திய பிரதேசத்துல அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எம்பி சீட்டை பாஜக சீட் சோரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா மத்திய பிரதேசத்துல பொறுத்தவரையுமே அங்க காலியாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டுகளுக்கான தேர்தல் என்பது வரப்போகுது. அங்க காங்கிரஸ்க்கு ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. காங்கிரஸோட வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் அவங்களோட வேட்புமனுவை பாஜக இல்லாத போலாத காரணம்லாம் சொல்லி அவங்களோட வேட்புமனுவை ரத்து செஞ்சுட்டு அவங்க பிஜேபியை சார்ந்த ஒரு 3 நபரை நிக்க வச்சு இன்னைக்கு அவங்க நாடாளுமன்றத்துல போறாங்க. சோ இவ்வளவு சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு. கண்ணெதிரே இவ்வளவு விஷயம் நடக்குது. காங்கிரஸ்காரங்க கதறாங்க, போயிட்டு உச்சநீதிமன்றம் போறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க தலையிட மாட்டோமா, நீங்க போர் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்ததா தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பார்க்க போறாங்க, அவங்க இவங்களை பார்க்க கூட ரெடியா இல்ல. சோ தர்ணா போராட்டம் பண்றாங்க. இந்த அளவுக்கு தேசிய அளவிலான பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி சீட் போட்டுட்டு இருந்தாங்களே, இப்ப இவங்க இந்த அளவுக்கு கதறாங்க. கேட்க ஆள் இல்ல, ஏன் ஆதரிக்க கூட ஆள் என்ற காரணத்துக்காக தான். இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் ஒலிக்குமே. திமுக ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாரு. இப்ப தாவேக்கா கூட வாயை திறக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா தாவேக்கா பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் அவருக்கு தப்பு கணக்கு போட்டுருச்சுன்னா டிஎம்கேவோட ரீப்ளேஸ்மெண்டாக தாவேக்கா இந்தியா கூட்டணியில வந்துடும் சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வார்த்தை அவங்களுக்கு வந்திருக்கா இல்ல, நீங்க அதை கூட சொல்ல வேணாம். பாஜக தேசிய நலனுக்கு எதிராக சில திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க, மசோதாக்களை கொண்டு வராங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரான சில விஷயங்களை பாஜக நேரடியாக செய்யறாங்க. அப்பயாவது வாய் திறந்து கண்டிச்சாரா? சோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாஜக எதிர்ப்புன்றதா அவங்க வாய்மொழியா கூட பேச மாட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க எப்படி இந்தியா கூட்டணியில வர போறாங்க? இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல தாவேக்காவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கோம்னு சொன்னாங்க. இப்ப எதற்காக தாவேக்கா இவங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்காவுக்கும் நாங்க அழைப்பு எடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. எதற்காக தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ள போல? இவங்க போயிருக்கணும்ல. ஏன்னா இவங்க பல மேடைகளை பேசுறாங்க. இப்பவும் சொல்ல, திருச்சியில கூட நன்றி சொல்ல கூட்டத்தில் அவர் சொன்னாரு, நான் இப்பவும் சொல்றேன் எங்களோட கொள்கை எதிரி என்பது பிஜேபி தான்ன்ற மாதிரி பேரை சொல்ல, நாங்க எங்களோட கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கோன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இப்போ நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள போனீங்கன்னா நீங்க பாஜகவை எதிர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ உங்க கொள்கை எதிரியே நீங்க ஆட்ட காட்டிருக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டு நாடாளுமன்றத்துல போயிட்டு நீங்க நேரடியாக பிஜேபி எதிர்க்கலாம். நீங்க பாயாசம் எல்லாம் சொல்றீங்களா, எல்லாரும் இப்ப எதிர்க்க வேண்டிய ஒரு துடுப்பு சீட்டு உங்ககிட்ட இருந்துச்சு. அதை நீங்க என்ன பண்ணீங்க, காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்பவே காங்கிரஸ் உஷாரா இருக்கணும். என்னடா இது, அவங்க பாஜக எதிர்க்க அவங்க கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா ராஜ்யசபா சீட் இருக்கு, அதை கூட யூஸ் பண்ணிக்காம நம்ம கிட்ட கொடுக்குறாங்களே. அப்ப இவங்களை நம்பி எப்படி நம்ம இந்தியா கூட்டணியில இருந்து நம்ம திமுக போறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். இவங்களை நம்பி நம்ம திமுக கூட்டணியில இருந்து வந்துடும். இப்ப என்ன பண்றது? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் நம்மளை பார்த்து இப்ப கேள்வி கேட்கிறாங்க. டிஎம்கே இல்லையே, நீங்க துரத்தி
விட்டீங்க, என்ன பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? போய் நம்ம நேரடியா போய் நம்மளால மன்னிப்பும் கேட்க முடியாது, அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க, வேற வழியே இல்ல. சும்மா ஒரு நம்பிக்கை மாதிரி ஒரு ஆடியோ தூக்கி நம்மளே போடுவோம்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுலதான் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்றாரு. எப்படி எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு விட்டு கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு அந்தந்த மாநிலங்களுக்கே போயிட்டு கூட்டணி கட்சிகளை உடைச்சி அவங்கள ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணியை செதைச்சு இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இதுதான் நம்மளோட ஒன்றிணைய வேண்டிய நேரம்னா கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? இதே கூட்டத்துல வந்து கேரளா தரப்புல இருந்து சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க போல. இந்த மாதிரி இடி ரைடு எல்லாம் பினராயி விஜயன் அவர்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அப்ப நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? நீங்க அதை கொண்டாடி தான் செஞ்சுட்டு இருந்தீங்க. சோ நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கீங்களே தெரியல. நாங்க எல்லாருமே கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கோம், நீங்க யாரை கேட்டு தாவேக்காக்கு நீங்க இந்தியா கூட்டணியில அழைப்பு விடுக்கிறீங்க? அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படி செயல்படுதுன்னா, நாங்க தான் இந்தியா கூட்டணியை வந்து தூக்கி நிறுத்தி வச்சிருக்கோம், நாங்க தான் ஒருங்கிணைக்கிறோம். இப்ப அவர் தான் சொல்றாரு, சோ நீங்க எவ்வளவு பேச்சுன்னு என்னை பத்தி பேசிக்கோங்க, ஆனா இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பது எங்களோட கடமைன்ற மாதிரி பேசுறாரு. இந்தியா கூட்டணியை உருவாக்குனது நீங்களா? இந்தியா கூட்டணி வந்து வலுவாக இருக்க நீங்க எதனா ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்களா? இப்ப என்னதான் மாநில அளவுல அந்த கட்சிகள் பிரிஞ்சு இருந்தாலுமே இந்தியா கூட்டணிக்குள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா ஒரு உண்மையான நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு. பாஜக இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு மதவாத சக்தியாக மாற்ற நினைக்கிறாங்க, இந்துக்களுக்கான நாடுன்ற ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க, பிஜேபி மட்டும் தான் ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதை எதிர்த்து பாஜக ஏதாவது சட்டவிரோத மசோதாக்களை இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்தா, சிறுபான்மையினருக்கு எதிராக கொண்டு வந்தா நம்ம நிக்கணும்னு சொல்லி தான் இந்த கூட்டணியை உருவாக்குனாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்தா எந்த அளவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு செஞ்சிருக்கு? ஒண்ணுமே இல்லை. இப்ப டீலிமிட்டேஷன் வந்துச்சு, அதுக்கான முதல் எதிர்ப்பு எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டில இருந்து மு.க. ஸ்டாலின் அவங்க தலைமையில தான் இந்த எதிர்ப்பு மிக வலுவாக வந்துச்சு. அடுத்ததான் சிபிஎஸ்இ மாணவர்கள் போராடுறாங்க. எப்பனா ஒரு நியூஸ் நீங்க கேட்டீங்களா? காங்கிரஸ் சார்பாக சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு, ராகுல் காந்தி நேரடியாக போராட்ட களத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லி ஏதாவது நியூஸ் கேட்டிருப்போமா? அப்போ காங்கிரஸ் என்பது தனது எதிர்கட்சியோட அந்த ரோலை சரியாக பண்ணாததன் விளைவாக தான் இன்னைக்கு மாணவர்கள் அடையாளமே இல்லாத சிஜேபின்ற ஒரு கரப்பாம்பூச்சி கட்சி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சோ எதிர்கட்சியே காங்கிரஸ் அவங்க நம்பவே இல்லை, நம்மளுக்கான உரிமைகளை அவங்க கண்டிப்பா மீட்டெடுக்க போவதே கிடையாது, அதனால நம்மளே களத்துல இறங்கலாம்னு சொல்லி தான் மாணவர்கள் காங்கிரஸ் மீது ஒரு அவநம்பிக்கையில அவங்க தனியா ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க தொடர்ந்து மோடி அரசை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு போராடிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில எந்த மூஞ்சை வச்சுட்டு ராகுல் காந்தி அவர்கள் நான் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கணும், தேசிய அளவுல நான் தான் பாஜக எதிர்ப்பேன், நான் தான் தலைவன் என்ற மாதிரி பேசுறாரு. என்ன ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லைன்றாரு. உண்மைதான், ஏன்னா அவர் தப்பு பண்ணிருக்காரு, அதை எதுக்கு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, அதனால என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு அவரே ஒத்துக்கிறாரு. இப்ப எப்படினாவது இந்த இந்தியா கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கக்கூடிய திமுக இந்த கூட்டணியில இருந்து வெளியே போயிடக்கூடாது, தயவு செஞ்சு உள்ள வந்துருங்க, நீங்க உள்ள வரலன்னா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த கேள்விகளால துளைத்து எடுக்கிறார்கள், நான் தான் காரணம்னு சொல்லி நானே மாட்டிக்கிட்டேன், அதனால எப்படின்னா உள்ள வந்துருங்கன்னு சொல்லி தான் இந்த ஆடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சில பேர் சொல்றாங்க, டி ராஜா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ நாம ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம், ஏன்னா தாவேக்காக்கு நாங்க எதுக்காக ஆதரவு கொடுத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பாஜக உள்ள போயிடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது, அதனால வெளியில் இருந்து ஆதரவுன்னு சொன்னோம், நாங்க இப்போ வெளியில இருந்து ஆதரவா தான் இருக்கிறோம், அதனாலதான் தமிழ்நாட்டுல எந்த அணிலும் நாங்க இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி என்பது, அதனால இப்ப திமுக ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கணும், சோ நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றாங்க. அடுத்ததா கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்க. இப்படி எல்லா கட்சிகளோட பார்வையும் கண்டிப்பா டிஎம்கே உள்ள வந்துடணும். சோ நீங்க சொல்ற மாதிரி இப்ப விஜய் சொல்வார்ல, டிஎம்கே என்பது இந்த மாதிரி பாசிச வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையாக இருந்தா, அது பூச்சாண்டியாகவே இருந்தா தேசிய அளவிலான எதிர்கட்சிகள் எல்லாமே டிஎம்கேவோட அந்த பங்களிப்பா நாட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அப்போ உண்மையாகவே பார்த்தோம்னா ராகுல் காந்திக்கு என்ன மைண்ட் செட்னா, இவங்க கண்டிப்பா நம்ம எதிரியான பிஜேபி கிட்ட போய் சேர மாட்டாங்க, ஏன்னா அவங்க கொள்கை ரீதியாக ஸ்டாண்டா நிப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம வேணா சந்தர்ப்பவாதி எங்கன்னா போய் ஜாயின் பண்ணிப்போம், ஆனா இவங்க அப்படி கிடையாது, கண்டிப்பா அங்க போக மாட்டாங்க, அதனால தேவையான நேரத்துல யூஸ் பண்ணான்னு சொல்லி தான் அவங்க தாவேக்காக போனாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து கேள்வி கேட்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படினாவது டிஎம்கே உள்ள வந்துடும், ஏன்னா வருகின்ற தேர்தல் வேற வருது. இப்ப இவர் விஜய் எதுவும் யூஸ் பண்ணிப்பாருன்னா அவர் ஒரு பாப்புலாரிட்டி ஃபேஸ், அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நான் அப்படி வளர்ந்து வந்துட்டேன்னா, நான் பிரச்சாரமே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி வளர்க்குவதற்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க. அப்ப என் கூட ஆதரவா நிக்கணும், இல்ல என்னையும் தாண்டி எனக்காக ஒருத்தர் பேசணும்னா அந்த இடத்துக்கு ஒரு பிஜேபியை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சியான டிஎம்கே எனக்கு வேணும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடி என்பது ஒட்டுமொத்தமாக நான் பயந்துட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதை வந்து எவ்வளவு டீசெண்டா நான் எவ்வளவு பயப்படாத மாதிரி சொல்ல முடியுமோ அந்த வகையில தான் சொல்லி முடிச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். கம்யூனிஸ்டுகளும் இன்னைக்கு காங்கிரஸ்களும் டிஎம்கேவோட உள்ள வரணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. என்ன முடிவை டிஎம்கே எடுக்க போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.